அனனியா கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், அனனியாவே, சவுல் என்கிற ஒருத்தன் ஜெபம் பண்ணுகிறான். அவன் ஒரு வாலி, நீ போய் அவன் மேல் கையை வைக்கவும் அவன் கண்கள் திறக்கப்படவும் தரிசனம் கண்டான் என்று அங்கே கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதுல ஜெபம் பண்ணுகிறான், தரிசனம் காண்டான் என்கிற வார்த்தை கவனிங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்துல ஆண்டவர் ஒரு நம்ம கண்களுக்கு முன்பாக ஒரு விஷன், ஒரு தரிசனத்தை காமிக்கிறார். அல்லேலூயா. நமக்கு லைஃப்ல என்ன நடக்க போகுது, நமக்கு இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத காமிப்பார். அல்லேலூயா. ஒரு சில நேரத்துல எல்லா விஷயங்களையும் காமிப்பாருன்னா காமிக்க மாட்டார். ஆனா ஒரு சில விஷயங்கள் ஒரு பாயிண்ட்ல இந்த இடத்துல நம்ம வந்து நிப்போம், நம்ம லைஃப் இங்க வந்து முடியும் அப்படிங்கிற ஒரு இதை காமிப்பார். அல்லேலூயா. அது இங்க யோவேல் அந்த தீர்க்க தரிசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் அப்பொழுது அந்த குமாரனும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அது மட்டும் இல்ல, வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா. மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அந்த தரிசனம் பாருங்க, நம்ம லைஃப்ல நம்ம வச்சிருக்கிற விஷன் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் இன்ஸ்டிடியூஷனும் இந்த உலகத்துல இருக்கு பாத்தீங்களாங்க, காலேஜ், ஸ்கூலு, ஆஃபீஸ், எல்லாத்துக்குமே ஒரு விஷன் ஒன்று வச்சிருப்பாங்க. இதுதான் எங்களுடைய கோல், இதை நோக்கி தான் நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். அதாவது லாங் டைம் கோல் அப்படின்னு வச்சிருப்பாங்க, அது வந்து விஷன். ஷார்ட் டைம் கோல்னு வச்சிருப்பாங்க, அது வந்து மிஷன். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு விஷனை கொடுத்திருக்காரு. உன் லைஃப்ல நீ இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து நிக்கணும் அப்படின்னு வச்சிருப்பாரு. அந்த தரிசனத்தை நம்புங்க, அதை நோக்கி ஓடுங்க. அல்லேலூயா. உங்க மேல பரிசுத்த ஆவியை ஊற்றி இருக்கிறார். அந்த ஆவியின் வல்லமையினால உங்களால முடியாதது அவரால் அந்த இடத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்பிக்கையோடு இருங்க. ஆவியானவர் சொல்லக்கூடிய சத்தத்தை கேட்டு நடங்க. ஏன்னா நம்ம பலத்துல போக முடியாது, அவர் பலத்துல அவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதை நாம் எல்லாம் செய்ய முடியும். கதை தமிழ் ஆசிரியர்.